ஹலோ மக்களே, வெல்கம் டு MTV's குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் கொத்து பரோட்டா. இது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற ரெடிமேட் பரோட்டா வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பரோட்டா கடையில் வாங்கிட்டு வந்திருந்தீங்கனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தோசை தவாவில் போட்டு இந்த சைடும் ஆயில் அப்புறம் அந்த சைடு ஆயில் அப்ளை பண்ணி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வரும்போது நம்ம அதை மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பரோட்டாவை சின்ன சின்னமாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக சின்ன சின்னமாக பிச்சு போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு கொத்து பரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன், நீல வாக்கில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது மூணையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சட்டனை செஞ்சு முடிச்சிடலாம் 5 நிமிஷத்துக்குள்ளே. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ எல்லா பரோட்டாவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கடாயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எம்டி சால்னாவை 2 கரண்டி இதில் ஊற்றிருக்கோம். எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு தெரியலனா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி எம்டி சால்னா பண்ணணும்னு. கையேந்தி பவன் ஸ்டைலில் இருக்கும். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஹோட்டலில் கொடுத்துருக்க சிக்கன் குருமா இந்த மாதிரி சால்னாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் டம்ளராலையும் எடுத்து கூட கொத்திக்கலாம். இப்போ நமக்கு சுவையான கொத்து பரோட்டா ரெடி. இதில் நீங்கள் வேணும்னா குடமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே நீங்கள் சாதாரண ஹோட்டலில் வாங்கினீங்கன்னா கூட 60லேருந்து 70 ரூபா வரை சொல்லுவாங்க. இது ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியான ரெசிபி. அதனால் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மினிட்டூர் வ்ளாக்ஸ் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வரும். அப்படியே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்க ட்ராவல் வ்ளாக்ஸ் மற்ற குக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் பாருங்கள். ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.